ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். பேக்மேன்கிற கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதாபாத்திரம். யாரும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பிளாஸ்டிக் பேக்கை தலையில் கவுத்துட்டு குற்றங்களை தடுக்க போகிறேன்னு வன்முறையில் ஈடுபட வேணாம். ஸ்டே சேஃப் நண்பர்களே. நாங்க ஏண்டா நடிச்சாமத்து Batman போகணும் membership. காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஏதோ போருக்கு போகிற மாதிரி அவன் கேங்கில் மொத்தமாக தட்டிட்டு ஸ்லோ மோஷனில் பீஜியம் போட்டு நாம் ஸ்கூலோட டெரிட்டரியை நோக்கி மார்ச் பண்ணி போகிற ஹீரோவோட மொத்த கேங்கையும் அவனுங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தடுத்து நிறுத்துறான். என்ன ஆனாலும் நீங்கள் நாம் ஸ்கூலை அட்டாக் பண்ணவே கூடாதுன்னு. ஏன்டா இதானே நம்ம பிளான்? அந்த ஜீஹா அவனை அங்கிட்டு இருந்து அட்டாக் பண்ணுவோம், நம்ம இங்கிட்ட இருந்து அட்டாக் பண்ணுவோம், அதான பிளான். இவன் பேசுகிறப்ப கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஜீஹாக்கும் நமக்கும் நடுவில் இருக்க ஒப்பந்தம் எது வரைக்கும்? அந்த நாம் ஸ்கூலை தோக்கடிக்கிற வரைக்கும். ஒருவேளை அந்த நாம் ஸ்கூல் தோற்று போயிட்டாங்கன்னா அவனோட அடுத்த டார்கெட்டாகவே நம்ம தான் இருப்போம்னு சொல்கிறான். இந்த ஜீஹாவோட ஆளுங்க எப்படின்னா, எப்படிப்பட்ட சுச்சுவேஷனையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறவனுங்க. ஒருவேளை இன்றைக்கி சண்டேயில் நம்ம ரொம்பவே டயர்டாக இருந்தோம்னா அந்த டயர்டான சுச்சுவேஷனையே யூஸ் பண்ணி இன்றைக்கே நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த சவுத் ஸ்கூலில் அட்டாக் பண்ண மாட்டோங்கிறதையும் ஜீஹா கிட்ட சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அவன்கிட்ட அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்லணும். அப்போ தான் நம்ம அந்த அலையன்ஸை ஸ்ட்ரைட்டாக உடச்ச மாதிரி வெளியே இருந்து பார்த்தா தெரியாதுன்னு அந்த அட்வைசர் சொல்கிறப்ப அதுக்கு ஹீரோ கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குன்னு ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குன்னு இவன் சொல்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அவனுக்கு சிஸ்டம் ஒரு கொஸ்ட்டு கொடுத்துருக்கு. அந்த லீடர் சியோக்கோட ஆளுங்களில் ஒரு 50 சாதாரண ஆளுங்களையாவது காலி பண்ணணுங்கிற ஒரு கொஸ்ட்டு. ஸோ ஜீஹா கிட்ட ஒரு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவனால் சியோக்கை இப்போதைக்கு அட்டாக் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா பார்டரில் இருக்க அந்தந்த டெரிட்டரிஸ்லேருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சியோக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு இவன் உள்ளே வந்தா பின்னாடி இருந்து இவனை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பார்டரில் இருக்க டெரிட்டரிஸை முதல்ல காலி பண்ணோன்னு பார்டர்லேயே நிற்கிறான். இப்படிலாம் தகவல் சொல்லிட்டு வந்தவன் ஓடி போனதும் நிஜமாவே இந்த சண்டை முடிச்சதும் டயர்டான ஹீரோவோட ஆளுங்களை பொழக்கிறதா இவனுக்கு பிளான் போல. நம்ம பிளான் இவனுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ? இவனுக்கு அட்வைஸர் நிஜமாவே புத்திசாலி தான் பேசிக்கிறானுங்க. ஸோ ஜீஹாவும் இந்த இடத்துல உஷாராயிட்டு நம்மளுமே டீப்பாக சண்டையில் இறங்கிட வேணாம், மேலாப்லேயே நீங்களும் இருங்கடான்னு ஆர்டர் கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சியோக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவன் வேறு மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறான். இவங்க 2 பேருமே உஷாராக இருக்கானுங்க. ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்காம யுத்தம் வந்துருமேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறானுங்க. ஆனால் ஒன்ஸ் இவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுமே பலவீனமானவனை அட்டாக் பண்ணுறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், மொத்த பேரையும் நம்மளுக்கு கீழே கொண்டு வரணும்னு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு புதுசாக ஒரு பிளானை போடுறான். பட் இந்த ஆள் நினச்சா ஒரு தெருவை கூட இவனுக்கு கீழே கொண்டு வர முடியாது, அவ்வளோ பெரிய தற்கூறிவன். இங்கே ஹீரோவோட ஆளுங்க நிஜமாவே பார்டரில் இருக்க டெரிட்டரிஸில் சண்டை போடுறங்கிற பேரில் ஆறிப்போன டீயை நைட்டு வேற ஆத்துற மாதிரி நைட்டு வரைக்கும் இந்த சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கானுக்கு ஒரே இடத்துல. இங்கே இந்த லீடாங் அவனோட புதுசாக ஹீரோ அவனோட வழிக்கு கொண்டு வந்த அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோட போய் அங்கே பார்டரில் இருக்கிற சில பேரை பொழக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த ஜீஹாய்க்கு என்ன பண்ணான், சியோக்கை காலி பண்ணிட்டானான்னு கேட்குறப்ப அவனும் நம்மள மாதிரி தான்டா, நம்மளை காப்பி பண்ணி பார்டர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பேசுகிறானுங்க. இவனை பார்த்து அவனை பார்த்து இவன் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்காம அதே இடத்துலையே தரையை தடவிக்கிட்டு இருக்கானுங்க. சடனாக லீடாங்க்கு ஷாக்கு. அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த சவுத் ஸ்கூலோட மெயினான லீடர் சியோக் அங்கே வந்து நிற்கிறான். இவன் இங்கே என்னடா பண்ணுறான்னு ஷாக். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனோட அட்வைசர் போட்ட பிளான் தான். இவங்க 2 பேருமே பார்டரில் தரையை தேய்ச்சிட்டு தான் இருப்பானுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள நோக்கி முன்னாடி போய் நம்ம அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தராக காலி பண்ணணும்னு பேசியிருக்கான். மெயினாக இந்த மூளை ராஜாவே முன்னாடி போகணும், அப்போ தான் பயம் அதிகமாக இருக்குன்னு இவன் சொல்கிறப்ப இங்கே இவனுங்களோட லீடர் சியோக்கே பூந்து விளாட்றான். இவன் லீடாங்க தூக்கி தரையில் அடிக்கிறப்ப இவனை பார்த்தாலே ஒரு ரஸ்லர் மாதிரி தெரியுது. லீடாங் கூடவே இவனுக்கே துரோகம் பண்ண அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை பார்த்து உங்கள் கேங்கோட பேர் என்ன, தலையை பிடிக்கிற டீம் தானே, நிஜமாகவே உங்களால் தலையை பிடிக்க முடியுதான்னு பார்த்துருவோமாடா நீ இப்போ ஷர்ட்டை கட்டிட்டு நிற்கிறப்ப மிச்சம் மீது இருக்கிறவனுங்களாம் அது ஒரு காண்டாமல் இருக்கொண்டான்னு சொல்லிட்டாங்க, இருந்து ஓடிட்டானுங்க. இங்கே ஜீஹாவோட ஆளுங்க அந்த சியோக் லீடர் எப்படி தான் இருப்பான், நல்லா சண்டை போடுவானா, பெரிய ஆளான்னு கேட்டதுக்கு காண்டாம இருக்கும் அப்படி தான் அவனை கூப்பிடுவாங்க. ஒரு காண்டாம இருக்கும் மாதிரியான ஃபிசிக் இருக்க ஒருத்தன் அவனுக்கு ரெஸ்லிங் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் அவன் சொல்கிறான். இந்த நியூஸ்லாம் ஹீரோக்கும் வருது. லீடாங்க இருக்கிற இடத்துக்கு அவங்களோட மெயின் லீடரே வந்துட்டான். நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் நம்ம சொல்கிறப்ப ஹீரோ அப்போ கூட கூலாக பேசுகிறான். கவலைப்படாத, நான் ஒவ்வொரு டீமையும் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஹாருவும் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும், அப்புறம் கோக்ஜாவும் நானும் ஒரே டீம், கடைசியாக லீடாங் அவனை நான் தனியாக அனுப்பலை, அவன் கூட வேற ஒரு அனுப்பியிருக்கேன்னு பேசுகிறப்ப அங்கே இருக்கிறது ஹாஜூன். ஹீரோக்கு கடைசி நேரத்தில் கிடைச்ச ஒரு பிளாட்டினம் கார்டை யூஸ் பண்ணுறான், அதோட பேர் கேமரா. அவன் இங்கே இருந்துக்கிட்டே வேற ஒரு இடத்துல நடக்கிற சுச்சுவேஷனை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இவன் ஒரு கடவுள் மாதிரி இருக்கான். இப்போது ஹாஜூனும் சியோக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கிறத ஹீரோ இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்குறான். ஹாஜூன் சியோக்கை பார்த்து இது வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டதே இல்லைல்ல, இதானே ஃபஸ்ட் டைம்னு கேட்குறப்ப பதிலுக்காம உங்களுக்கும் ஃபஸ்ட் டைமா, எனக்கும் இதாங்க ஃபஸ்ட் டைம்னு ஏதோ ஃப்ளைட்டில் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவனுங்க மாதிரி பேசிக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேரோட ஸ்டேட்டஸ் வரை கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்க மாதிரி தெரியுது. பட் சியோக் தான் அவனை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன். அடுத்த செகண்ட் இவனுக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. பட் ஹாஜூன் தான் ஓவராக அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு எதில் இருக்க சியோக் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே பிளாக் பண்ணி நிற்கிறான். பட் அவன் அசையவே இல்லைங்கிறது ஹாஜூனுக்கு தெரியுது. இருந்தாலும் லிவர் ஷாட் அது இதுன்னு போட்டிக்கு இன்னும் பொழக்க ஸ்டார்ட் பண்ணுறான்.
அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது எப்படியே போச்சுன்னா ஹாஜூர் தான் ஜெயிப்பாங்கிற விஷயம். இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எண்டோரன்ஸ் இருக்கிற ஒருத்தனாக இருந்தாலும் இந்த அளவுக்கு பஞ்சை தாக்கிட்டு சாதாரண மனுஷனால் இப்படியே இருக்க முடியாதுன்னு அவனுக்கு யோசிக்கிறப்பயே பாக்ஸிங்கையும் கேஸையும் மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் ஹாஜூன். இன்னும் ஒரு அடி போதும் அவனை மொத்தமாக முடிக்கிறதுக்குன்னு ஹாஜூன் முன்னாடி அடி எடுத்து வைக்கிறப்ப இதே இடத்துல ஜிஹாமனை பற்றி பேசுகிறப்ப எதுக்காக இவனை காண்டாம இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? எவ்வளோதான் அடி விழுந்தாலும் அதை தாங்கிட்டு நாக் அவுட் ஆங்காப்பா அப்படியே நிற்பான். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை இவன் ஆப்பனண்ட்டை டேக்கிள் பண்ணிட்டானா அவனோட ஆப்பனண்ட் கதை முடிஞ்சிருச்சுன்னு பேசுகிறப்பே ஹாஜூன் இவன் நிஜமாவே டேக்கிள் பண்ணிட்டான் ரெஸ்லிங்கில் வர மாதிரி. ஆனால் ஹாஜூன் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரஸ்லரோட டேக்கில் பாதி மூளை நிறுத்தி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். மேலேருந்து இவனை அட்டாக் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப இன்னொரு புஷ்ஷில் இவனை தூக்கி சவுத்தில் அடிச்சிட்டான். இவனை தலைக்கு மேலே தூக்கி ரெஸ்லிங்கில் வர மாதிரி ஒரு சூப்ளெக்ஸை போட்டா ஒரு மூவுக்கே இவனோட கதை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பட் அவன் அதோட நிப்பாட்டுற மாதிரி இல்லை, அது ஒரு டபுள் சூப்ளெக்ஸ். அதே பொசிஷன்லேருந்து மறுபடியும் ஒரு சூப்ளெக்ஸை போடலாம். நம்மால் காலின்னு சுற்றி இருக்கவனுக்கெல்லாம் ஷாக் ஆனா இவன் டபுளோட நிப்பாட்டுற மாதிரி தெரில. இன்ஃபினிட்டியாக வரிசையாக சூப்ளெக்ஸை போட்டுக்கிட்டே போகிறான். ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு இது நடந்தா அவன் செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஹாஜூன் இவன் நாக் அவுட் பண்ணிட்டு இவனோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா இவனுமே நிற்கிறது கூட எனர்ஜி இல்லாத மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்கான். ஜிஹா முன்னாடி அனுப்பின ஆளுகளையும் அந்த எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ஆரம்பிச்சிருக்கான். என்ன இன்னைக்கு நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிக்கிட்டே இருக்குன்னு இவன் யோசிக்கிறப்ப மேலே உட்காந்துருக்க அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் ஒருத்தன். தலை இங்கே பாரு, நம்ம இடத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்கான்னு சொல்கிறப்ப இவனுக்கு இருக்கிற இடத்துக்கு இவனுக்குள்ள தேடி வந்திருக்கிறது ஹீரோ தான். ஜிஹாவோட ஆளுங்களே ஷாக் ஆகி நிற்கிறானுங்க. இவன் தான் சூக்கியானா, பார்க்க தம்மா தூண்டு இருந்துக்கிட்டே இங்கே நம்மளோட எல்லைக்குள்ளே நம்ம இவனை அட்டாக் பண்ணுவோங்கிற விஷயம் தெரிஞ்சு தனியாக வந்திருக்கான் பாரு. இப்படி ஒரு தைரியசாலியை பார்த்ததே இல்லைன்னு ஷாக் ஆகுறானுங்க. ஆனால் நம்மளால் இங்கே வந்தது சண்டை போகிறதுக்கு இல்லை, இவன் கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக. இப்படியே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்காமல் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டே இருந்தா எப்போ தான் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும்? ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், டீல் போட்டுக்கலாம். அந்த சவுத் ஸ்கூல் காலியானதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சுக்க வேணான்னு ஹீரோ பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கான். பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்த கையோட சவுத் ஸ்கூலில் சேர்ந்த டாப் ஃபைட்டர்ஸை பொழக்க ஆரம்பிச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா சிஸ்டம் அவனுக்கு புதுசாக ஒரு கொஸ்ட்டு கொடுத்துருக்கு. டாப் 20க்கு மேலே இருக்கிற மெம்பர்ஸை காலி பண்ணணும்னு ஒரு கொஸ்ட்டு. இப்போ தான் இவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் அவேக்கன் பண்ணுற கொஸ்ட்டை பற்றி ஞாபகம் வருது. ஹாரு அவேக்கன் ஆகிட்டான், இந்த கூக்ஜா மட்டும் இங்கே அப்படியே இருக்கான் தத்தி மாதிரி. இவனை எப்படி தான் அவேக்கன் பண்ணுறதுன்னு இவன் யோசிச்சு கூக்ஜாக்கு கால் பண்ணுறப்ப கூக்ஜா எனக்குள்ளேருந்து ஏதோ ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணுறேன்னு சீரியஸாக பேசுகிறான். பட் இவன் அவேக்கன்லாம் ஆகலை, அவனுக்குள்ளே இருக்க பொட்டன்ஷியல் குறைட்ட விட்டு தூங்கிடுச்சு சிஸ்டமே நோட்டிஃபிகேஷனாக காட்டுது. இங்கே சவுத் ஸ்கூலோட லீடர் சியோக் ஹாஜனை தோக்கடிச்சாலுமே இவன் ஏகப்பட்ட டேமேஜை வாங்கியிருக்கான். இவன் யூஸ் பண்ணியிருக்க ட்ரக்கையை ஒரு பெயின் கில்லர் மாதிரி எடுத்துக்கிறான். இவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட ஆல்ரெடி நான் ரொம்பவே டேமேஜ் வாங்கிட்டான், கொஞ்ச நாளைக்கு என்னால் சண்டை போடவே முடியாதுடா, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவன் கேட்டதுக்கு நம்ம சூஹியானையும் ஜிஹாவையும் அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்க வைக்கலான்னு ஒரு பிளான் சொல்கிறான். நிஜமாவே அது நடக்குமான்னு கேட்டதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், பட் அவனுங்களோட அலையன்ஸ் ஏற்கனவே ஒரு வீக்கான ஸ்டேட்டில் தான் இருக்குது. எப்படியாவது அவனுங்களை அடிச்சுக்க வச்சுட்டோன்னா நமக்கு ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு இவனுக்கு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலே அவனுங்களோட ஆள் ஒருத்தன் டோரை சடனாக ஓப்பன் பண்ணி அவசரமாக ஒரு தகவலை சொல்கிறான். அந்த சூஹியான் ஜிஹா கிட்ட போய் ஏதோ ஒன்று பேசியிருக்கான். அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களுக்குள்ளே இருக்க ரகசியமான சண்டை இப்போ முடிஞ்சு போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சதறி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு டெரிட்டரியோட லீடர்ஸுமே ஒன்றா சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுறானுங்கன்னு சொல்கிறான். இந்த பிளானை நாங்கள் போட்டு முடிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே உடச்சிட்டானுங்களே. இந்த ஸ்ட்ராட்டஜி செம்ம கடுப்பையா. அடுத்து வேற ஒரு பிளானை யோசிக்க ஆரம்பிக்கிறப்பே இந்த சியோ கதை நிறுத்துறான். இங்கே மிட் நைட்டில் மிச்சம் மீதி இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் அவங்களுக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுக்குறான். அந்த பாக்ஸர் ஹாஜூனியை தோக்கடிச்சிட்டாரு நம்மளோட லீடர். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ராத்திரி நம்ம போட போகிற சண்டையில் இந்த மொத்த டேட்டரையும் நமக்கு சொந்தமாகும்னு அவங்களுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறான். அவனுக்கு முன்னாடி இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் மோட்டிவேட் ஆகி ஆமாம் சதன் கேங்பேக் டேட்டரி தான் ஜெயிக்கும்னு பேசுகிறப்ப பின்னாடி இருந்து இன்னொரு கோரஸ் கேட்குது, ஆமாம் சதன் தான் ஜெயிக்கும்னு. யார்டா இவன் நம்ம இல்லையே, இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு யோசிக்கிறப்ப இவன் தான் அவனுங்களோட ஆப்பனன்ட் ஜிஹாவோட தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர். அசந்த நேரத்தில் இவனுக்கு முன்னாடி இருந்த மொத்த கேங்கையும் காலி பண்ணிட்டு அந்த லீடரை பார்த்து முறைக்கிறப்ப இது ரியூ தான், இங்கே யார் வேணா வந்திருக்கலாம், பட் கரெக்டாக எங்கள் நேரத்துக்கு இவனா வரணும்னு அவன் பயந்து போய் யோசிக்கிறப்ப அவன் முகத்தில் ஒரு பஞ்சு விழுது. இங்கே ஹீரோவாம பங்குக்கு ஹாரு கூட ஒன்றா சேர்ந்து டாப் ரேங்கர்ஸை தோக்கடிக்கணுங்கிற கொஸ்டம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் அவன் நேரத்துக்கு அவன் கையில் சிக்கிற மொத்த பேருமே அடிமட்டத்தில் இருக்கவனுக்கு தான். ஸோ கொஸ்ட் இப்போதைக்கு முடிச்ச பாடு இல்லை. அவனோட ஆள் ஒருத்தங்க அவசரமாக ஓடி வந்து தலை ஜிஹாவும் அவன் ஆளுங்களும் பூந்து விளாடுறானுங்க. அந்த சவுத் டேட்டரில் இருக்க ஆளுங்கள்லாம் ஈசல் மாதிரி விழுறானுங்கன்னு சொல்லதும் நம்மளால ஜிஹா ஜிஹா ஹான் ஜிஹான்னு அவன் பேரை வச்சு பாட்டே பாடிக்கிட்டு இருக்கான் சந்தோஷத்தில். ஆனால் இன்னொரு பக்கம் பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு இயான் அவள் இருக்கிறதுலே மட்டமான ஆளுங்களை கூட கூட்டு போய் ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிட்ட பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்கா. அதனால அவள் இங்கே காலி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பேசுகிறப்ப நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிஹாவோட ஆளு, ஸோ ஜிஹாவோட பிரச்சனை, பட் உனக்கும் ஓகே தானே கூக்ஜான்னு கேட்குறப்ப கூக்ஜாவும் இங்கே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். பதிலுக்கு கூக்ஜா திரும்பி பார்த்து டே சூஹியான், நான் அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன், அவளை காப்பாற்றுற இடத்துல நான் தாண்டா இருக்கணும்னு பேசுகிறான்.
அவங்களோட பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது தான். ஆனா, எனக்கு சொந்தமான ஒரு முக்கியமான விஷயம் அவகிட்ட இருக்கு. அத திருப்பி எடுக்கிறதுக்காகவாது நான் போய் தான் ஆவேன்னு அவ பறிகொடுத்த இதயத்த பத்தி பேசிட்டு இங்கேருந்து கிளம்புறான். அவள காப்பாத்துறதுக்கு இவன் கிளம்புற நேரத்துக்கு முன்னாடி இவனோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவன தடுத்து நிறுத்துறான். "டேய் கிறுக்கு பயலே, என்ன ஆனாலும் அத மட்டும் பண்ணி தொலைச்சிராத. நீ லவ் பண்ற பொண்ணு இயான், அவ ஒண்ணும் ஜீஹாவோட ஆள் கிடையாது. சியோக்கோட ஆள் அவ. அவளுக்கு எதிரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதே ஜீஹாவோட ஆளுங்க தான். நீ மட்டும் இவள காப்பாத்தணுங்கிறதுக்காக ஜீஹாவோட ஆளுங்க கூட சண்டை போட்டேன்னு வையேன், ஆல்ரெடி நம்மளோட அலையன்ஸ் தொங்கல்ல தான் இருக்கு. நீ அடிச்சுக்கிட்டேன்னு வைக்கி, அதுக்கு மொத்தமா சமாதி கட்டிட வேண்டியதான். ஜீஹா கூட ஒரு யுத்தமே வரும். கியூபிட் உன் நெஞ்சில அம்பு விட்டதுக்காகலாம் நம்ம யுத்தத்துக்கு போ முடியாது. புரியுதான்னு அவன தடுத்து நிறுத்துறானுங்க கடைசி நேரத்துல. ஹீரோ அந்த இடத்துல அதுதான் பிரச்சனைனா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். இங்க இந்த பொண்ணு இயான் பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சும் கூட அவளுக்காக உதவி பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆளுங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். இவ தன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறா. பட் டயர்டான நிலைமையில இவளை ஈஸியா பிடிச்சிடறாங்க. கடைசியா அவளை நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ற நேரத்துல யாரோ ஒரு மர்ம ஆள் வந்து இவளை காப்பாத்துறான். அது நம்ம பேக்மேன் தான். ஆனா இந்த தடவை நம்ம பேக்மேனுக்கு தொப்ப இருக்குங்க. அது குக்ஜா தான் போல. இங்க ஹீரோவோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தல, எப்படி உன்னால அவனை அனுப்பியிருக்க முடியும்? நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோன்னு வை, அவனோட கதையும் முடிஞ்சிரும், நம்மளோட அலையன்ஸோட கதையும் முடிஞ்சிரும். இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க நேரத்துல கவலைப்படாத, அவன் மாட்டிக்கவே மாட்டான். நான் அவனை மாறு வேஷத்துல தாண்டா அனுப்பியிருக்கேன்னு கான்ஃபிடென்ட்டா பேசுறான் ஹீரோ. இன்னமுமே அந்த பேப்பர் பேக் இவன் மாறு வேஷம் நம்பிக்கிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் நீ என்ன கவலைப்பட வச்சுக்கிட்டே இருக்கடி. நீ ஒரு கெட்ட பூனைக்குட்டின்னு பேசுறப்ப இவன் தான் கோக்ஜாங்கிற விஷயத்த அவ கண்டுபிடிச்சிருப்பா. இங்க ஜீஹாவோட ஆளுங்கெல்லாம் செம்ம கடுப்பா இவனையே அடிக்க வர்றப்ப பாதி வழியிலேயே நின்றுட்டானுங்க. ஒரு நிமிஷம் இரு, அது பேக்மேன் தானேன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறானுங்க. ஹீரோ அந்த பேக்கை மாட்டிட்டு செஞ்ச சம்பவம் அப்படி. இது பத்தாதுன்னு மை லைஃப் அஸ் அ லூசர்னு ஒரு மான்வா இருக்கு. அதில் இருக்க ஹீரோவுமே இதே பேக்கை தலையில் கவுத்துட்டு பேக்மேன்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களை போய் பிரித்து மேய்ஞ்சிருப்பான். ஸோ இந்த பேக்மேன்கிற பேருக்கு இங்கே ஒரு தனி மரியாதை அண்ட் பயம் இருக்கு. அந்த பேக்மேன் தான் இந்த பேக்மேன் நினச்சவனுங்க பயந்து நடுங்குறானுங்க. நார்த்தன் டேட்டரியே தோக்கடிச்ச பேக்மேன் டாய்பேண்டை எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறப்ப ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் இவன் அனுப்பியிருக்கான். இதுக்கு முன்னாடி இவன் டீமில் அவேக்கன் ஆனவங்க மொத்த பேருக்கும் காமனாக இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, தோத்து போயிடுவோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க போகிறோங்கிற மைண்ட் செட்னால தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டு அவேக்கன் ஆயிருக்கானுங்க. ஸோ இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு இதனால தான் குக்ஜாவை அனுப்பியிருக்கான் ஹீரோ. எதுக்காக என்ன காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறேன்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு, நீ என் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்ட, இல்லை திருடிட்ட, அது என்னோட இதயம், அதை திருப்பி வாங்க தான் வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கிறான். இதே நேரத்தில் அந்த சியோக்கோட ஆளுங்களே டாப்பான லீடர்ஸ்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்குது. நம்ம ஏன் சியோக்கு துரோகம் பட்டு ஜீஹா கூட போய் உன சேர்ந்துடக்கூடாதுன்னு பேசிக்கிறானுங்க. எப்படி இருந்தாலும் சியோக் தோத்துருவான், சதன் ஸ்கூல் காலி ஆயிரும். அதனால நம்ம முதல்லயே ஜெயிக்கிற சைடு பக்கம் முந்திக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு ஸ்பெஷலான பிளேஸ் கிடைக்கும்னு ஒருத்தன் எதிரில் பேசுகிறப்பே அவன் முகத்தில் ஒரு பஞ்சு விழுது. நமக்காக இது ஒரு சியோக் எவ்வளோ பண்ணியிருப்பான்னு தெரியுமா? எனக்கு அது ஒரு நாள் அதை விட்டு கொடுத்துருக்கானா. ஆனால் நீ தோல்விங்கிற நிலைமை வந்த உடனே அவனை விட்டு கொடுக்க ரெடி ஆயிட்டியா? பொண்ண மாதிரி எத்தனையோ ஆளுங்க அவன் பின்னாடி போய் அட்டப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் நாங்கள் அவனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டோன்னு ஒரு டீம் தனியாக பிரிஞ்சு போகிறானுங்க. இங்கே லிட்ரலி கூக்ஜா என் எதையத்தை நீ திருடிட்டேன்னு அவகிட்ட இன்டெரக்டாக ப்ரப்போஸே பண்ணியிருக்கிற நேரத்தில் இவன் குரலை வச்சு அவள் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டான். டேய் நீ தானே அது சண்டைக்கு நடுவில் பூனைக்குட்டியை விட்டு எஸ்கேப் ஆனது? இப்போ எதுக்காக இங்கே வந்த? நான் தோத்து போனதை பார்த்து சிரிக்கிறதுக்காக இங்கே வந்தியா? என்னை அவமானப்படுத்துறதுக்காக இங்கே வந்தியா? நான் எரிஞ்சு விடுறப்ப கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி. என் கண்ணை பாரு, என்னை உன்னோட ஆப்பனண்ட்டாக பார்க்காத. இவன் கூலாக டைலாக் பேசுகிறப்ப அவனுக்கு எதிரில் இவனை அடிக்கிறதுக்காக வந்து ஆப்பனண்ட்டு கூட டேய் நோட் பண்ணிக்கடா எப்படி பின்றான் பாரு. ஃபியூச்சரில் நம்மளும் யார்கிட்டயாவது கடலை போடுறதுனா இந்த டைலாக்லாம் உதவும்னு இவனோட ஃப்ளர்ட் பண்ணுற டெக்னிக்ஸை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு இவனோட இன்டென்ஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்குது காதலில் மூழ்கி போன ஒரு பைத்தியக்காரனோட முதுகுன்னு இவளை ப்ரொடெக்ட் பண்ணி இவளுக்கு முன்னாடி நிற்கிறப்ப முன்னாடி இருக்க மொத்த பேர் இவனை நோக்கி பாய ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய டெரிட்டரிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு பார்க்குள்ளேயே பூந்து விளாண்ட பேக்மேன் இவனை பேசுகிறப்ப இவனுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் டம்மி பீஸ். ஆனால் அவனுங்க ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு இவனை அட்டாக் பண்ணுறானுங்க. கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு மொத்த பேர் மிரண்டு போய் நிற்கிறானுங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி இது நடக்கும்னு ஷாக்கிங்காக பார்க்குறப்ப இங்கே நம்மால் செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கான். பாஸ் நிஜமாவே அவன் டம்மி தான் பாஸ், நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துட்டோன்னா அவங்க ஆளுங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவனை ஒரு உயிரோட இருக்க சாண்டு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய் சீக்கிரம் ஓடிடு, நான் இங்கே அடி வாங்குறேன், உங்களை தடுத்து நிறுத்துறேன், எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடு, இது நான் உனக்காக பண்ணுற சாக்ரிஃபைஸ்னு இவன் வந்ததே இந்த மொத்த பேர் இவன் ஹேண்டில் பண்ணுற டைமில் அவள் தப்பிச்சு ஓட கொஞ்சம் டைம் கிடைக்கும் தான். ஆனால் அவள் இந்த டைமை யூஸ் பண்ணி உள்ளே போந்து மொத்த பேரும் இவ காலி பண்ணுறான். நீ இங்கே வந்தது டோட்டல் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நேரம் நீ காமெடி பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்த டைமில் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். என் எனர்ஜியை ரெக்கவர் பண்ண எனக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. இப்போ நீ எங்கே இருக்கணுமோ அங்கே போயிடு. இந்த விஷயத்த நான் சமாளிச்சுக்கிறேன். இவளுக்கு முன்னாடி இருக்க மிச்சம் மீதி இருக்கிற ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் கூட சண்டை போடுறப்ப இவன் மனசில் வர்றதுனா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி ஒருத்தனுக்கு பிடிக்கும்னு யோசிக்கிறா. கடைசி அவள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது பார்க்யோன். இவன் தான் பெரிய ஃபைட்டருங்கிற ரேஞ்சில் இதுக்கு முன்னாடி இவனுக்கு பில்டப் பண்ணியிருப்பானுங்க. பட் 2 தடவை ஹாஜுனை மீட் பண்ணுறப்பையும் ஒரே ஷாட்டில் இவன் நாக் அவுட் ஆகி விழுந்திருப்பான். இவனை பார்த்ததுமே இவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. இவன் கல்லையா நான் படணும்னு இவன் யோசிக்கிறப்பே கூக்ஜா உள்ளே பூந்து அவனை இடிச்சே தட்டி தூக்கிட்டு போயிட்டான். ஒரு அன்னோன் ரீசனுக்காக இவனோட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாகிருச்சுன்னு காட்டுது சிஸ்டமில். லாஜிக்கே இல்லாமல் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறானுங்க.
காதலிச்சா ஸ்ட்ரென்த் அதிகமாகும்னா உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஆள் நானாக தான் இருப்பேன். இங்கே சுற்றி இருக்கிற மொத்த பேரும் ஷாக் ஆகுற நேரத்தில் இதுக்கு முன்னாடி இவன் நடமாடுற பஞ்சிங் பேக் மாதிரி உருண்டுகிட்டு இருந்தா இப்போ என்ன இவ்வளோ வேகமாக இருக்கான்னு அடி வாங்கினவனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். குக்ஜா அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஆரா ஃபார்ம் பண்ணி ஸ்லோ மோஷனில் நிற்கிறப்ப இப்போவும் குக்ஜா யோசிக்கிறான். என் அப்பா கிட்ட சொன்ன மாதிரியே தான் ஏதோ ஒன்று எனக்குள்ளேருந்து வெளியே வரதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சி பார்க்குறான். இந்த ஃபீலிங்க்கு என்ன தான் காரணம்னு இவ யோசிக்கிறப்ப இதே டைமில் குக்ஜாவோட வீட்டில் அவன் அப்பா அவன் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. செல்லம், நம்ம பையனுக்கு இப்போ வயசாகுது, அவனுக்கு உண்மையை சொல்லியே ஆகணும். ஏன் லேட் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் அம்மா எதுக்காக அவன் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அவன் தெரிஞ்சுக்காம இருக்கத்தான் நல்லதுன்னு பேசுகிறாங்க. இருந்தாலும் அவன் உடம்புல ஓடுறது எந்த மாதிரியான ரத்தங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அவன் அப்பா பேசுகிறப்ப வேணா நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்குறான் அவன் அம்மா. அவன் உடம்புல ஓடுறது யாக்குசா பிளட்டுங்கிறத நீங்கள் வேணா சொல்லி பாருங்களேன்னு அவங்க அம்மா சொல்கிறப்ப யாக்குசாங்கிறது ஜப்பானில் இருக்க ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆர்கனைசேஷன். என்னன்னு சொல்கிறீங்க, என் பையன் உடம்புல ஓடுறது ஒரு யாக்குசா பிளட்னா அதுலேயும் இருக்கிற யாக்குசாலே ஸ்ட்ராங்கஸ்ட் யாக்குசா ஃபேமிலி. அவன் ஒரு யாமசாக்கின்னு சொல்லி அவனையும் அந்த ஒயிட் டிமன் மாதிரியே என்ன மாற்ற சொல்கிறீங்களான்னு அவன் அம்மா பயத்தோட கேட்குறப்ப ஒயிட் டிமன்னா யாரு செல்லோன்னு அவன் அப்பா கேட்குறாரு. ஒயிட் டிமன்னா யாருங்கிறத நேற்று லுக்கிசம் சாப்டர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண் பார்க்க அந்த ஒயிட் டிமன். முடிஞ்சால் ஒரு சின்ன கிளிப்பை இதோட ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டோக்கியோவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு யாக்குசா ஃபேமிலியோட புத்திஸ்ட் கோவிலை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஜாப்பனீஸில் பேசிக்கிறானுங்க. எதுக்காக இவன் திருப்பி வந்திருக்கான், ஒருவேளை மனசை மாற்றிக்கிட்டான், நான் திருப்பி இங்கே இருக்க போகிறான்னு. அப்படிலாம் இல்லைப்பா, ஏதோ துக்கம் சரிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாருன்னு பேசிக்கிறானுங்க. அங்கே இருக்கிறது கன் பார்க்கு தான். அமைதியாக வேண்டிக்கிட்டு இருக்கவன் அப்போ கூட இந்த முட்டாள் என்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல் செத்து போயிட்டான்னு எரிச்சலில் பேசுகிறான். இந்த யாக்குசா ஃபேமிலி தான் ஜப்பானில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரவுடி கும்பல். இதில் ஏகப்பட்ட கிளான்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சின்ன சின்ன குடும்பங்கள் இருக்குது. அதில் இருக்க லீடர்ஸில் ஏகப்பட்ட லீடர்ஸ் இங்கே மண்டி போட்டு உக்காந்துருக்காங்க ஒரு ஆளுக்கு முன்னாடி. வெளியே வரது கன் பார்க். இவனுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் உங்கள் மொத்த பேரும் மண்டி போட்டு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஒயிட் டிமன் பேசுகிறப்ப இவன் முகத்தில் காமிச்சிக்கலாட்டி இவனோட உள்ளுக்குள்ள ஒரு சோகமான அமைதி இருக்குது. இவனோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இப்போ இறந்து போனதுனால தான் இப்படி இருக்கான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கன் பார்க்கோட உண்மையான பேர் கன் பார்க் இல்லை, கன் யாமசாக்கி. குக்ஜாவோட உண்மையான பேரும் டெக்னிக்கலி குக்ஜா யாமசாக்கின்னு தான் வரும். கன் பார்க்கும் குக்ஜாவும் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி பேக்ரவுண்டை கொண்டவங்க. இவன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுலே அதிகமாக இருந்ததுக்கு காரணமும் இதுதான். குக்ஜாவோட அப்பா சரி இந்த உண்மையை சொல்ல வேணாங்கிற விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் உனக்கு எப்பயாவது நேரம் ஒரு மகனே, உன் உடம்புல ஓடுற ரத்தம் மொத்த ஜப்பானையும் கான்குவேர் பண்ணி காலுக்கு கீழே கொண்டு வந்து யாமசாக்கிஸோட ரத்தங்கிற உண்மையை சீக்கிரமே தெரிஞ்சுப்பேன்னு உங்கள் மனசில் நினைக்கிறப்ப எங்கே யுத்தம் நடக்கிற இடத்துல இவன் பூந்து விளாட ஆரம்பிக்கிறான். இந்த குண்டனை விட்டுருங்கடா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், பேசாமல் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணுறப்ப அந்த பொண்ணை ஒரு தடிக்க பருப்பி இவன் குறுக்க பூந்து காப்பாற்றுறான். அவளை இந்த அடியை இவன் வாங்கிக்கிறான். செம்ம கடுப்பை கூக்ஜா பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப சிஸ்டம் இவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. கூக்ஜாக்குள்ளே இருக்க பொட்டன்ஷியல் கொஞ்சம் கொஞ்சமாக அவேக்கன் ஆகுதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸ்பீக்கிங் எபிலிட்டி வந்த புதுசுலேயே தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் இந்த கொரியாவில் இருக்கிற மொத்த பேரோட பொட்டன்ஷியலை விட கூக்ஜாக்கு தான் பொட்டன்ஷியல் அதிகம்னு. ஒருவேளை இவன் மட்டும் அவேக்கன் ஆயினா ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீமனாக இருப்பான். இங்கே ஹீரோ ஹாரோ அப்புறம் அவங்க அட்வைசர் ஒன்றா இருக்கிற இடத்துல நான் பார்க்குறத தான் நீங்களும் பார்க்குறீங்களான்னு ஹீரோ கேட்குறான். என்னன்னு பார்த்தா அடி வாங்கி விழுந்தவனுங்க கூட இப்போ மறுபடியும் எந்திரிச்சு சண்டைக்கு வரானுக்கு சாம்பி மாதிரி. இவனுங்களுக்கெல்லாம் முடிவே இல்லையா? இவனுக்கு லீடர்ஸ் கூட இதை விட ஸ்ட்ராங்காக இப்படி தான் வந்துக்கிட்டே இருப்பானுங்களான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் பின்னாடி இருந்து ஒருத்தன் ஒரு வெப்பனோட வந்து இவங்களுக்கு எதிரில் இருந்த மொத்த பேரையும் காலி பண்ணுறான். அது ஒன்றும் ஹீரோவோட ஆள் இல்லை, அந்த சியோக்கட ஆள். அவனையே முதுகில் குத்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்திருக்கும். இந்த சியோக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம ஜீஹா இல்லை சூஹானுக்குள்ளே சேர்ந்துடலான்னு ஒரு டீம் துரோகம் பண்ணிடலான்னு முடிவெடுத்திருப்பானுங்க. அந்த டீமோட லீடரே வந்தான். அவன் உடனே அந்த டூவில் கீழே தூக்கி போட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன்னு பேசுகிறப்ப ஹீரோ எப்போ கூட செம உஷாராயிருக்கான். உன் மனசில் என்ன தான் பிளான் வச்சிருக்க, உண்மையாக சொல்லுன்னு. நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன், நான் சரண்டர் ஆகிறேன். எப்படி அந்த சியோக்கு தோற்று போக தான் போகிறான், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கடைசி நேரத்தில் அந்த சியோக்கை காலி பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு போல நீ என்னை ஒன் டீமில் சேர்த்துக்கோ அப்படின்னு அவன் பேசுகிறப்பே சிஸ்டம் ஒரு கொஸ்ட் கொடுக்குது இவனை ஹீரோவோட டீமில் சேர்த்துக்க சொல்லி. அதுக்கு ரிவார்டாக ஒரு கோல்டு கார்டு கிடைக்கும். இருந்தாலும் இந்த தடவை ஒரு கோல்டு கார்டு காசப்பட்டு ஏற்கனவே தன்னோட லீடருக்கே ஆல்ரெடி துரோகம் பண்ணிட்டு வந்த ஒருத்தனை நம்பி இவனோட டீமில் சேர்த்துக்கலாமான்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.